விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கேயுமே யங்ஸ்டர்ஸ் திரும்பி விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அவர் வர காலத்தில் வந்து அவர் எப்படி பேசுகிறாரு, அவரோட கொள்கை என்னவா இருக்குது, அது வச்சு தான் அவர் ஓட்டு விழுவோம். இல்லை அதான் சார், அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரலாமே. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வராரு, நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. இப்போது இவ்வளோ ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க. நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது, எப்பவுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போம். அவரே அங்கே யாருமே தொடர்ந்து உட்கார போகிறதில்ல, 5 வருஷம் தான் இருக்க போகிறாரு. மேபி கொடுத்தா செய்யலாம். ஆனால் மக்கள் யாரை சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடணும். இப்போ விஜய் ரசிகராக இருந்தால் மட்டும் ஓட்டு போடக்கூடாது. அவரோட பேச்சு, அவர் செய்கை திறன், அவர் என்னென்ன வச்சுருக்காரு, அதை வச்சு நம்ம ஓட்டு போடணும். அவர் ஜெயிப்பார் தோப்பார் அப்பாற்பட்டு எதிர்கட்சி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதாவதுங்க ரசிகர்கள் ஓட்டு அவர் விழுவும், அது வந்து 100% ஷியோர். இந்த தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள், நடுநிலையால் உள்ளவங்க தான். அவங்க தான் வந்து இந்த ஓட்டு எண்ணிக்கை தீர்மானிக்கிறது. அவங்க ஓட்டு எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக போகுதோ அவங்க தான் ஜெயிக்கலாம். இப்போ நானே பார்த்து இவ்வளோ வருஷம் டிஎம்கே தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். இந்த வாட்டி நானே மாறுதல் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஒரு தோணுது. நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது. என்னோட எண்ணம் என்னென்னா புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, அது வச்சு நான் ஓட்டு போடலான்னு பார்க்குறேன். பட் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் மட்டுமே முடிவு பண்ணி வந்து விஜய் ஜெயிக்க வைக்க முடியாது. அதை ஓட்டு எண்ணிக்கை அது எல்லாமே வச்சு தான் இருக்குது. பட் என்னோடய ஓட்டு இந்த வாட்டி விஜய்க்கு தான் நான் தோணுது போடலான்ட்டு. கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. இல்லை அவங்க செய்கிற எல்லா ஸ்கீமும் நல்லா இருக்குது. மக்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கீம்ஸ் தராங்க. முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது ஃப்ரீ பஸ்ஸு, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ருபீஸு, அது இல்லாமல் லேடிஸ்க்கு ஃபேமிலி லேடிஸ்க்கு 1000 ருபீஸ்னு நிறைய ஸ்கீம் வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. இல்லை விஜய்க்குலாம் இப்போ வாய்ப்பு இல்லை. இப்போது மக்கள் சினிமா ஸ்டாரை செலக்ட் பண்ணுற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து நிறைய எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டார் வேல்யூக்காக மட்டும் அவருக்கு வந்து ஓட்டு போடுற மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அவர் மேக்ஸிமம் போனால் 1 or 2 பிளேசஸில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு மித்து தான் நினைக்கிறேன். இப்போ இளைஞர்கள் வந்து வெறும் ஒரு சினிமா ஸ்டார்ன்றதுனால அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது வந்து நம்புற மாதிரி இல்லை. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக டிஎம்கே தான். கண்டிப்பாக விஜய் அண்ணா தானா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா செய்வார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாற்றம் கண்டிப்பாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட அஜித் ரசிகர் தானே, தீவிர அஜித் ரசிகர் தான். ஏன்னா விஜய் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா அவர் கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜெய் தானே கன்ஃபார்ம். ஸ்டாலின் டிஎம்கே. காரணம் கேட்டால் இவர் புதுசு, இவர் இன்னும் அரசியல் அனுபவம் அவரும் இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் மேட்ரு. எல்லாம் புதுசாக வந்தவங்களும் யாருமே நினச்சி நிற்கலையே. பார்த்தீங்களா, விஜயகாந்த் கூட நல்லா தான் இருந்தார், அவரோட ஆட்சி நல்லா தான் இருக்கும். இப்போ விஜயகாந்த் தான் இவங்களாம் எங்கேயோ இருப்பாங்க. இப்போ எல்லாம் கூட்டணி பற்றி தான் பேசினுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து தனிப்பட்டு மெஜாரிட்டியில் இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் ஒரு பக்கம் போகிறாரு, அவர் பெரியாரை தாக்கி பேசிட்டார். இப்போ இவர் எதில் போகிறாருன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ரசிகர் ஆதரவு தான் அவங்க பேரண்ட்டு சொன்னாங்க. ரசிகர்கள் கூட அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா எப்படி விஜயகாந்த் விஜய் வருவாரான்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் அப்பா அவன்லாம் வேலைக்கு ஆகாத வேண்டான்றாரு எங்கள் அப்பா அப்படின்ற அவன். நம்ம எதுவும் சொல்ல முடியும்? அந்த இளம் வயசில் சொல்லலாம், வேறு வழி கிடையாது. ஏன்னு கேட்டால் வச்சுக்கோ, அரசியலில் இவங்களாம் அனுபவப்பட்டவங்க, இவங்களாம் அனுபவம் இல்லாதவங்க. இவர் வந்து என்னத்தை சாதிக்க போகிறாரு ஒன்றுமே தெரில. இல்லை அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க, அவ்வளோதான். அது மக்கள் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போலாம் வந்து விஜய்லாம் வந்து விஜயகாந்தோடு போச்சு. அப்போ ஏற்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினி இருந்தார், அவர் நல்லா முன்னாச்சு. அதுக்கு இவங்க 2வது வர போகிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கே தான் வரும். தளபதி தான் ப்ரோ, டிவிக்கே தான். அவர் தான் இங்கே எல்லாமே. அவர் தான் ப்ரோ நல்லா பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. அவர் தான் இங்கே எல்லாமே. இப்போ இருக்க ஆட்சி மாறினா தான் ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வளர்ச்சி பாதையில் போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே அவர் தான் ப்ரோ. கண்டிப்பாக டிவிக்கே தான் ப்ரோ, ஷோராக டிவிக்கே தான் ப்ரோ. ஓகேவா? 69 படம் வருது, அது வெற்றி அடையும். அடுத்தது டிவிக்கே வரும், அதுவும் வெற்றி அடையும். 2026 நம்ம தளபதி தான். ஓகேவாண்ணா? அவர் அடுத்த தலைவர் தான் இங்கே எங்களுக்கு. அவர் தானே இங்கே எல்லாமே. ஓகேவா? அவர் பாணிலையும் சரி, அவர் நடையிலையும் சரி, உடையிலையும் சரி, எல்லாமே அவர் தான். அவர் அதேமாரி சாட்டை எடுத்து நாட்டில் திருத்த போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு கூட்டணி இல்லாமல் அவர் தனித்து நின்னா தான் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குண்ணா. ஏன்னா வந்து மேஜராக இப்போ வந்து டிஎம்கே தான் மோஸ்ட்லி இருக்காங்க. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ மேஜராக இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எப்படியோ டிவிகேக்கு தான் போடுவாங்க. அவர் தான் மேஜராக சக்ஸஸ் ஆவார். ஒரு 60 to 70% அவர் தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது. இல்லை மக்கள் மேலே அவர் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார். எதுனா அவ்வளோ மாற்றம்லாம் இல்லை, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். 2026 மேலே நிறைய ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக. ப்ரோ டிவிக்கே தான் ப்ரோ, அடிச்சு சொல்கிறேன் டிவிக்கே தான். தளபதி வாழ்க. டிஎம்கேவா விஜயா 2 பேருக்கும் இல்லை. காரணம்னா விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃபேம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அரசியல் வரணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் அரசியலில் இறங்க முடியாது. ஏபிசிடி திறமை
அரசியல் இறங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும் பப்ளிக்கு, அது 12வது படித்தா தான் பப்ளிக் எழுத முடியும். எடுத்தவொடனே நான் பப்ளிக் எழுதுகிறேன் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அவங்க கூட ஒரு கண்டிஷன் வைப்போம், ஓப்பன் யூனிவர்சிட்டி கூட அட்லீஸ்ட் நீ இந்த ஸ்டாண்டர்டாவது படிச்சிருக்கணும்னுவோம். அதனால் அவர் எவ்வளோ ஃபேமாக இருந்தாலும் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவர் ரூல் அவுட்டு. இவங்க வந்து 4-5 டைம் அவங்க அப்பா வந்து கருணாநிதி 3 வாட்டி என்னமோ இது பண்ணார், 2 வாட்டி, மொத்தம் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு 5-6 வாட்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க டாப் டு பாட்டம். இப்போ வந்து ஒரு நியூ பார்ட்டி தான் வரணும். நியூ பார்ட்டி வந்தால் தான் நம்ம தமிழ்நாடுக்கு நல்லது. யார் வராங்க அது பப்ளிக் செலக்ட் பண்ணணும், யார் நம்மளுக்காக நல்லது பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே பார்ட்டியில் ஒர்க் பண்ணிக்கலாம், வெளியில் வந்திருக்கலாம், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நல்லா படித்தவங்களும் இருக்கலாம். அது வந்து பப்ளிக் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆளுங்க நிற்கணும். ஃபஸ்ட்டு நின்னா தான் பப்ளிக் ஓட்டு போடுவாங்க, நிற்காமல் எங்கே ஓட்டு போடுவாங்க? விஜய் தான் அவர் தான் இருப்பார் நினைக்கிறேன். விஜய் சார் தான் இருப்பார். மக்கள் எல்லாத்தையும் அவர் பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் இப்போ டிஎம்கேக்கு அதுக்கும் பார்க்கும்போது விஜய் சார் தான் இப்போ லீடிங்கில் இருக்கார் அப்படின்னு. அவர் இப்போ எல்லோரும் புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு செய்வாங்கன்னா விஜய் சார் செய்வான்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்பிக்கை தான் இல்லை, அவர் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் எதாவது செய்வார். அவர் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு கஷ்டப்பட்டு வந்திருக்காருல, மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறார். அதனால கண்டிப்பாக பண்ணணும்னு யோசிக்கிறார். நிறைய பேர்னா அது அவங்களோட மனம். இது நம்மளோட இதுலேருந்து பார்க்கும்போது புதுசாக ஒரு ஆள் மாறினா ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும் ஒரு விஷயம் தான். அதான் இப்போ அவர் ஸ்டார்டிங் பண்ணியிருக்காரு, எடுத்துகிட்டு போக பார்த்து நிறைய களத்தில் இறங்கி இன்னும் நிறைய இதை பண்ணுவாருன்னு எனக்கு இது இருக்குது. தனித்து நிற்கலாம், அதாவது கூட்டணி வந்து தனித்து நின்னா அவர் எங்கேயோ வந்துடுவார். எனக்கு விஜய் சார் தான் சிஎம், அவர் தான் கண்டிப்பாக. நம்ம சேஞ்சஸ் மஸ்ட். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ சேஞ்ச். யார் வந்து ஒரு சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படாமல் இருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலும் ஓகே. கஷ்டம் எடுத்தோடனே வந்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப மினிமல், மேபி அலைன்ஸ் வச்சா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செப்பரேட்டாக ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆமாம், விஜய்க்கு டிவி கேக். விஜய் அண்ணா தான் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ வந்து எஜுகேஷனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் தருவார். நெக்ஸ்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு எதுவும் இல்லை. ஜெயிக்கலாம்ண்ணா, அவர் திறமை தான், நல்லா டேலண்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. 2020 ஜெயிச்சிடுவார் அவ்வளோ. இல்லை, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இப்போதைக்கு நடிகர் விஜய் வந்து களத்தில் இருக்காருன்றது, அவருடைய செயல்பாடு என்னன்றது இப்போ தான் வந்திருக்காங்க. கடந்து வந்து ஒரு 6 மாத காலம் தான் ஆகுது அரசியலுக்கு அவர் புரியுது. இருந்தாலுமே இருக்கிற இப்போ ஏற்கனவே களத்தில் இருக்கிற இங்கே பல்வேறு கட்சிகள் இங்கே இருக்கிறாங்க. அவருடைய செயல்பாடு என்னன்னு மக்கள் இன்னும் அவருடைய செயல்பாடு இன்னும் அவர் திரைப்படத்தையும் இன்னும் முடிக்காமல் இருக்கார். மக்களுக்கு என்ன பண்ண போகிறான்றது போக அவருடைய செயல்பாடை பற்றி தான் நாங்கள் முடிவு பண்ண முடியுமே தவிர அவர் வருவார்ன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. டிஎம்கே அவங்க வலுவான கூட்டணியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணியோடைய செயல்பாடும் வருங்காலத்தில் எப்படின்றது தான் பார்க்கணும். போட்டிகள் கடுமையாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. கூட்டணி பலத்தை பொறுத்து தான் 2026 தேர்தல் களம் எப்படிப்பட்ட அனல் பறக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, வந்தாலும் அவர் ரொம்ப நாள் நிற்க மாட்டார். அப்போ எலெக்ஷன் செலவெல்லாம் எவ்வளோ பண்ணுறோம், கோடியாக செலவு, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா அவர் வந்து பார்ட்டிக்காக உழைச்சிருக்காரு. இந்த டிஎம்கே வந்தது அவரனால் தான். அவர் கட்சியில் இல்லாமல் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சினிமாவுக்கு டிஎம்கேவை எவ்வளோ கொடுத்தாரு, சப்போர்ட் பண்ணார். அவரனால் தான் இந்த டிஎம்கே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அப்புறம் அவங்க வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ப்ரெஷர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு அவர் டைரெக்டாக சிஎம் ஆகலையே. டைரெக்டாக ஒரு சிஎம் ஆகலையே. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ ஃபேம் வந்து விஜயோட 10 மடங்கு ஃபேமு. அப்படி இருந்து அவர் டைரெக்டாக சிஎம் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷனில் நின்னார். சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பார்ட்டி எலெக்ஷனில் டிக்கெட் கொடுத்தாங்க, அவர் நின்னார், ஜெயிச்சு காமிச்சார். ஸோ மக்கள் ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டார். இப்போ வந்து அந்த கட்சிக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கார். அவர் அந்த கட்சி வளர்ந்ததே அவருக்காக தான். டிஎம்கே பதில் எம்ஜிஆர் பார்ட்டின்னு வச்சுருக்கலாம், பட் டிஎம்கேன்னு வச்சுருக்காங்க, அது ஓகே. அதனால் அவங்களுக்கு ஆஃபர், ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் ஆஃபர் கொடுத்தாங்க. எப்படி? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரும் ஆஃபர் வரல,
ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தார். அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட அவர் 5 வருஷம் ரூல் பண்ணலை, 1 வருஷமோ 2 வருஷமோ பண்ணார். அவரை கேள்வி கேட்டவுடனே அவர் இறங்கி வந்துட்டார். இந்த கட்சி வேணாம், நீங்களும் வேணாம், நீங்கள் கட்சி வளர்த்ததே நான் தான், என்னால் தான் டிஎம்கேவோ வந்தது, இல்லாட்டி டிஎம்கே ஒன்றுமே கிடையாது, காங்கிரஸ் தான் இருந்திருக்கோம், என்னையே கேள்வி கேட்குற அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டார் பார்ட்டிலேருந்து. புது பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணார், அண்ணா டிஎம்கேன்னு ஸ்டார்ட் பண்ணார். ரெட்டையில் அவர் சின்னந்தான், அது ஜெயிச்சு காமிச்சார், சீஃப் மினிஸ்டர் ஆனார். அந்த விஜயமா வரணும், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ ஹீரோ ஆகணும், உடனே ஹீரோ ஆக முடியுமா? முடியாது, கீழேருந்து வரணும். இப்போ இவர் எடுத்துக்கோங்க, அந்த வில்லன் பேர் என்ன, விஜய் சேதுபதி. அவர் டைரெக்டாக ஹீரோ ஆகலை, வில்லனாக வந்து அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஆனார். அதே மாதிரி ரஜினிகாந்த் வில்லனாக நடித்து அப்புறம் தான் ஹீரோ ஆனார், டைரெக்டாக ஹீரோ ஆகலையா ரஜினிகாந்த். இவ்வளோ ஃபேம் இருக்குது ரஜினிகாந்துக்கு, விஜயோட பல மடங்கு இருக்குது. அவரையே பாலிடிக்ஸில் வர முடியல, வர 4-5 வாட்டி அனௌன்ஸ் பண்ணார், வர முடியல. நான் ஹிமாலயஸ் போகிறேன்னு ஓடி போயிடுறாரு. அந்த ஆள் அந்த மாதிரி ஓடி போனால் என்ன நாட்டை பார்த்துப்பார். அதனால தான் மக்கள் இது பண்ணலை. இவர் வரணுன்னா 26 வர முடியாது, 30 தான் வர முடியும் விஜய். இந்த 4 வருஷம் அவர் வந்து அரசியல் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அப்புறம் வரலாம்.